பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். பிரியமானவர்களே, எருசலேமின் அழிவை பற்றி தீர்க்க தரிசனம் செய்ததற்காக எரேமியா பல துன்பங்களை சந்தித்தார். மக்கள் அவரை வெறுத்தனர். அதிகாரிகள் அவரை கைது செய்து தண்ணீரற்ற சேற்று கிணற்றில் இறக்கிவிட்டனர். அந்த கிணறு அவருக்கு பாதாளம் போல இருந்தது. இருளும் தனிமையும் உதவியற்ற நிலையுமாக அவர் அங்கே மூழ்கி கொண்டிருந்தார். மனிதர்கள் அவரை மறந்தாலும் தேவன் அவரை மறக்கவில்லை. எரேமியாவின் வாழ்க்கை முழுவதும் இக்கட்டுகளாலும் ஆபத்துகளாலும் நிரம்பியிருந்தது. ஆனால் தேவனுடைய கண்கள் அவர் மேல் இருந்தன. தேவன் எத்தியோப்பியனான எபெத்மெலேக்கின் இருதயத்தை தொட்டு ராஜாவிடம் பேச செய்தார். பின்னர் கயிறுகளின் மூலம் எரேமியா அந்த ஆழமான கிணற்றிலிருந்து மேலே இழுக்கப்பட்டார். மரணத்தின் விளிம்பில் இருந்தவர் மீண்டும் வெளிச்சத்தை கண்டார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என்ற வசனம் எரேமியாவின் வாழ்க்கையில் உண்மையானது. மனிதர்கள் கீழே தள்ளினாலும் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் அனுமதிக்கும் சோதனைகள் நம்மை அழிக்க அல்ல, உயர்த்ததான். மனிதர்கள் கைவிட்ட இடத்திலும் தேவன் வழி திறக்க வல்லவர். பாதாளம் போன்ற சூழ்நிலை கூட தேவனுக்கு புதிய ஆரம்பமாக மாறும். இன்று நீங்கள் எந்த ஆழத்தில் இருந்தாலும் உங்களை மேலே ஏற்ற தேவன் இன்னும் செயல்படுகிறார். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மனிதர்கள் ஆண்டவரே எங்களை எவ்வளவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதாளத்தில் எங்களை தள்ளினாலும், ஆம் ஆண்டவரே, சத்ரு எங்களை எவ்வளவு பாதாளத்தில் தள்ளினாலும் என் தேவன் எங்களுடைய இக்கட்டையும் எங்களுடைய அங்கலாய்ப்பையும் எங்களுடைய சோர்வையும் எங்களுடைய பலவீனத்தையும் கண்டு நீர் அமைதியாய் இருக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே. அந்த இடத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது என் தேவன் எங்களை விடுவித்து உயரமான இடத்தில் எங்களை அழகு பார்க்கிற தேவன் நீர் ஆண்டவரே. சோத்திரம். எரேமியா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவரை ஆண்டவரே சேற்றின் கிணற்றில் இருந்து ஆண்டவரே இறக்கிவிட்டனர். அவருக்கு அது பாதாளமும் இருளும் தனிமையும் உதவியற்ற நிலைமையுமாய் இருந்தது. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒரு மனிதனோடு நீர் பேசி அவருக்கு உதவி செய்தது போல இந்த நிலையில் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் பாதாளத்தில் கிடக்கிறேன், நான் இருளில் கிடக்கிறேன், நான் உதவியற்ற நிலையில் கிடக்கிறேன், யாரும் என்னை கை தூக்கி எடுக்கவில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக கெஞ்சுகிற ஆண்டவரே, அவர்களுக்காக என் ஆண்டவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்களை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுங்கப்பா, இருளிலிருந்து தூக்கி எடுங்கப்பா, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுங்க ஆண்டவரே. என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் என்று அவர்கள் சாட்சியாக நிற்கட்டும் தகப்பனே. என் தேவனுடைய நாம மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.